சிடுமூஞ்சி கணவன். நேரம் இரவு 10 மணி. இடம் பிரைவேட் நர்சிங் ஹோம். ஒரு ஸ்பெஷல் ரூம். அவன் மருந்து மயக்கத்தில் உறங்கிக் கொண்டிருந்த அவளை பார்க்கும்போது அவன் மனம் எங்கேயோ சஞ்சரிக்கத் தொடங்கியது. ஏதேதோ நினைவுகள், அனுபவங்கள். 30 வருட இல்லற வாழ்க்கை அவன் கண் முன்னால் நிழலாடியது. 30 வருடங்களுக்கு முன்னால் வாழ்நாள் முழுவதும் பத்திரமாக பார்த்து கொள்வான் என்ற நம்பிக்கையுடன் தன்னுடைய சுண்டு விரலை பிடித்து கொண்டு கூடவே வந்தாள். தான் அவளை அப்படி பார்த்து கொண்டானா என்று கேட்டால் ஆமாம் என்றுதான் சொல்ல வேண்டும். குடும்பம், சம்பிரதாயம் எல்லாம் பார்த்து தன் தந்தை இந்த திருமணத்தை நிச்சயம் செய்தார். எல்லோரும் கல்யாணம் பண்ணி கொள்வதைப் போலவே தானும் கல்யாணம் பண்ணி கொண்டான். சின்ன வயது முதல் தான் பார்த்த பெண்கள், தாய் மற்றும் அக்காக்கள், வீட்டில் எந்த விஷயமாக இருந்தாலும் அப்பா முடிவு செய்வதும் மற்றவர்கள் அதை பின்பற்றுவதும் நடந்து வந்தது. தாயாகட்டும் அக்காக்கள் ஆகட்டும் வீட்டில் பெண்டுகள் செய்யும் வேலைகளை தவிர அவர்களுக்கு வேறு எதுவும் தெரியாது. இன்னும் சொல்லப்போனால் சமையல், பூஜைகள், நோன்பு மற்றும் விரதங்கள், திருமணங்கள், விழாக்கள் எல்லாம் கூட அப்பா சொன்னது போல் செய்வதை தவிர அவர்களுக்கு என்று சொந்த அபிப்பிராயம் இருந்ததில்லை. அக்காங்களுக்கு கல்யாணம் ஆன பிறகு அத்தான்கள் அவர்களை பிறந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்கும்போதுதான் அவர்கள் வருவது. எந்த விஷயத்திலும் கணவனை நினைத்து பயந்து கொண்டே இருப்பது, இதையெல்லாம் பார்த்து பார்த்து எல்லா பெண்களும் அப்படிதான் இருப்பார்கள் போலும் என்று நினைத்து கொண்டான். 30 வருடங்களுக்கு முந்தைய மனநிலை தன்னுடைய தாயுடையது. மருமகள் வந்த பிறகு மகன் தன்னிடமிருந்தே விலகி போய் விடுவானோ என்ற பயத்தில் மருமகள் மீது குறை சொல்ல போவது எப்போதும் தயார் நிலையில் இருந்து வந்தால் மருமகள் செய்யும் எந்த சின்ன காரியத்திலும் குறையை கண்டுபிடித்தால் எது பேசினாலும் வேண்டாத அர்த்தம் இருப்பதாக குத்தி காட்டினாள். இந்த விஷயத்தில் அவனுடைய அக்காக்கள் இருவரும் அம்மாவுக்கு துணையாக இருந்தார்கள். தம்பி மனைவியின் பக்கம் சாய்ந்து விட்டால் பிறந்த வீட்டுடன் தங்களுடைய உறவு அருந்துவிடுமோ என்று பயந்து எல்லாவற்றுக்கும் தாய்க்கு பக்கப்பலமாய் இருந்தார்கள். இன்னும் சொல்லப்போனால் கல்யாணத்துக்கு முன்பே அவர்கள் எல்லோரும் சேர்ந்து தன் மனதில் ஒரு முத்திரையை பதித்து விட்டார்கள். மனைவி இன்னொரு வீட்டிலிருந்து வந்தவள் என்றும் தாயை கூட பிறந்தவர்களை வேண்டாம் என்று ஒதுக்கி தனி கொடுத்தன வைக்க சொல்வாள் என்றும், அப்படி தனி கொடுத்தன போன பிறகு அவனுடைய சம்பளத்தை எல்லாம் கொள்ளையெடுத்து பிறந்த வீட்டாருக்கு கொடுத்து விடுவாள் என்றும், அதனால் தொடக்கத்திலிருந்தே மனைவியை அடக்கி வைத்திருக்க வேண்டும் என்று செடி நடுவதற்கு முன் உரம் போடுவது போல் தன்னுடைய மூளையை சலவை செய்து விட்டார்கள். சற்று வட்டாரத்தில் பெண்டாட்டியின் புடவை தலைப்பை பிடித்து கொண்டு தனி கொடுத்தன போனவர்களின் வரலாறுகள் வேண்டாம் என்று நினைத்தாலும் காதில் விழுந்து கொண்டுதான் இருந்தன. அதன் விளைவாக மனைவி என்பவள் தான் சொன்னபடி கேட்டுக்கொண்டு சமைக்க சொன்னதை சமைத்து, தான் வாங்கி தந்ததை உடுத்தி கொண்டு, தான் எங்கே அழைத்து போனால் அங்கே வந்து, வேண்டாம் என்று சொன்ன இடங்களுக்கு போகாமல் தன்னுடைய வீட்டாரை மதித்து கொண்டு இருக்க வேண்டும் என்ற திடமான அபிப்பிராயத்துடன் கல்யாணம் செய்து கொண்டான். ஆனால் நடந்தது என்ன? கல்யாணம் ஆகும்போதே ஓரளவு படித்திருந்த அவளுக்கு ஏற்கனவே சில சொந்த கருத்துக்கள், ஆசைகள், எதிர்பார்ப்புகள் உருவாகி இருந்தன. மனைவியாக வந்தவள் சுவாதீனமாய் இது எனக்கு வேண்டும் என்று சொல்வது எவ்வளோ பெரிய தவறு. ஒரு முறை நடந்தது அவனுக்கு நினைவிற்கு வந்தது. அன்று மகள் பிறந்து 11வது நாள் பரம்பரையாக தங்கள் வீட்டில் தொடர்ந்து வரும் சம்பிரதாயப்படி தன்னுடைய தாயின் பெயரை சூட்டப்போன போது எவ்வளவு ரகலை செய்துவிட்டாள். புத்தகங்களில் இருக்கும் கண்ட கண்ட பெயர்கள் பிடித்திருந்ததை தவிர தன்னுடைய தாய் பெயர் அவளுக்கு பிடிக்கவில்லை. ஏனாம், அது என்ன சாதாரண பெயரா? அபிதா குஜலாம்பாள், சாட்சாத் அம்பாளின் பெயர் இல்லையா? தனிமையில் இருக்கும்போது அவள் கேட்டதற்கு தான் சம்மதிக்கவில்லை என்று தன் வீட்டாருக்கு நடுவில் வேண்டாத ரகளை செய்தாள். அவர்களும் அவளுடன் சேர்ந்து கொண்டார்கள். இந்த காலத்தில் அந்த பெயரை யாராவது வைப்பார்களா? பெரியவள் ஆன பிறகு உங்கள் மகளே உங்களை கேள்வி கேட்பாள் என்று தனக்கு கோபம் தலைக்கேறிவிட்டது. உறவினர்கள் முன்னிலையில் மனைவி சொன்னதை கேட்டால் இனி கணவன் என்ற வார்த்தைக்கு மதிப்பு என்ன இருக்கும்? மனைவி கீ கொடுத்தால் ஆடும் பொம்மையாகிவிட்டான் என்று தன் வீட்டார் தன்னை கேலி செய்ய மாட்டார்களா? அவ்வளோதான். ஒரு வார்த்தையில் தன் முடிவை சொல்லிவிட்டான் அன்று. நீ எங்கள் அம்மாவின் பெயரை சூட்டுவதற்கு ஒப்புக்கண்டால் தான் மனையில் உட்கார்ந்து கொள்வேன். இல்லாவிட்டால் என் மகளை எடுத்துக்கொண்டு இப்போதே கிளம்பி விடுவேன்.
மகளை தாரை வறுத்து கொடுத்த மாமனார் காலில் விழாத குறையாய் கெஞ்சினார். அந்த விதமாக அன்று எல்லோர் முன்னிலையிலும் ஆண்மகன் என்ற பெயரை நிலைநாட்டி விட்டதற்கு பெருமைப்பட்டு கொண்டான். ஆனால் அந்த சம்பவத்திற்கு பிறகு அவள் மனதில் தன்னுடைய நிலை எந்த அளவுக்கு தாழ்ந்துவிட்டதோ உணர்ந்து கொள்ளாமல் போய்விட்டான். இப்படி ஒன்றா ரெண்டா எத்தனையோ விஷயங்களில் வாதம் புரிந்தாள், அழுதாள், சண்டை போட்டாள், வீட்டை விட்டு போய்விடேன் என்று மிரட்டினாள். தானாக கொண்டு கல் போய் தாங்கிக் கொண்டு நிலைத்து நின்றாள். வேறு ஒருத்தனாக இருந்தால் ஒரு முறை தலையை சிலுப்பிக் கொண்டான். மாமியார் வீட்டில் கோபக்கார மாப்பிளை என்று பெயர் வாங்கினான். சுற்று வட்டாரத்தில் சிடுமூஞ்சி என்று பட்ட பெயர் கிடைத்துவிட்டது. தன் வீட்டாரிடம் ஆண்மகன் என்று பெயர் வாங்கினான். ஆனால் தன் மனைவியின் பார்வையில் ஒரு முறை தலையை திருப்பி கட்டில் மீது மயக்கமாக கிடந்த அவளை பார்த்தான். அவள் மனதில் என்ன யோசனைகள் சுழன்று கொண்டு இருந்தனவோ தெரியாது. நெற்றியில் புருவங்கள் அடிக்கடி முடிசேறி கொண்டிருந்தன. தாம் இருவரும் இதுபோல் எதிர்மறையான எண்ணங்களுடன் 15 வருடங்கள் திருமண வாழ்க்கை கழிந்த பிறகு தாய் போய் சேர்ந்தாள். அதற்கு பிறகு தந்தையும் குடும்ப பொறுப்புகளை கூடிவிட்டதால் அக்காக்களின் வருகை குறைந்துவிட்டது. அந்த சமயத்தில் தன்னுடைய குழந்தைகள் பெரிய படிப்புக்கு வந்துவிட்டார்கள். குழந்தைகளின் படிப்பு, திருமணம், வேலையில் சேர்வது என்று மேலும் 15 வருடங்கள் போனதே தெரியவில்லை. கடந்த காலத்தில் குழந்தைகளின் பார்வையில் தான் கொடுங்கோலாக தென்பட்டு கொண்டிருந்தான். அவர்கள் வளர்ந்து வரும் பருவத்தில் தான் அவர்களுடைய தாயை வாய்க்கு வந்தபடி ஏசுவதும், சமையலறையில் யாரு கண்ணில் படாமல் அவள் புடவை தலைப்பால் கண்ணீரை ஒற்றிக்கொள்வதும் அவர்கள் கண்ணில் படும். அம்மாவை வாயை திறக்க விடாமல் ஒரு அடிமை போல் நடத்தினான் என்று அபிப்பிராயம் குழந்தைகள் இருவர் மனதிலும் பதிந்துவிட்டது. மகள் அபிதா அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லி தேற்றினாள். மகன் ஆறுதல் மொழிகள் சொல்லவில்லை என்றாலும் நல்ல வேலையில் சேர்ந்து அம்மாவுக்கு கற்பக விருஷமாகிவிட்டான். இப்போது அவளுக்கு எல்லா விதமாகவும் முன்னுக்கு வந்துவிட்ட மகன்தான் எல்லாமே. எது வேண்டும் என்றாலும் மகனிடம் கேட்பாள். அடுத்த நொடியே மகன் அதை தீர்த்து வைப்பான். என் மகன் எனக்கு வாங்கி கொடுத்தான் என்று எல்லாருக்கும் நடுவில் பறை சாற்றுவாள். அப்படி சொல்லும்போது அவன் பக்கம் பார்க்கும் அவள் பார்வை அவனை பாதாளத்திற்கு தள்ளிவிடும். உன்னுடன் எனக்கு என்ன வேலை என்பது போல் அலட்சியமாக நடந்து கொள்வாள். மனைவியின் மனதில் இடம் பிடிக்க முடியாத தன்னுடைய இயலாமைக்கு இப்போது வருந்தி என்ன பயன்? அப்படியே முயற்சி செய்தான். அப்போது இருந்த நிலைமையை எடுத்து சொன்னான். இப்போது அதுபோன்ற வற்புறுத்தல்கள் எதுவும் இல்லை என்றும், மனைவியை விட தனக்கு வேறு யாரும் வசதி இல்லை என்றும், எந்த ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் தான் கவனித்துக் கொள்வதாய் திரும்ப திரும்ப சொன்னான். ஏற்கனவே அவளிடம் ஒரு விதமான பற்றற்ற தன்மை படிந்து விட்டிருந்தது. அவ்வளவு எடுத்து சொன்ன பிறகும் மகனை தலையில் தூக்கி வைத்து கொண்டு தன்னை எழித்தெழுந்து பேசும் நிலைக்கு வந்துவிட்டிருந்தாள். இனி அந்த பிரம்மாவே வந்தால் கூட அவளை திருத்த முடியாது என்ற அபிப்பிராயத்துக்கு வந்துவிட்டான். இன்று திருமணமாகி 30 வருடங்கள் கழிந்து வீட்டில் தாம் இருவர் மட்டும்தான். ஆனால் இருவருக்கும் இடையே 1000 மைல் இடைவெளி இருப்பது போன்ற உணர்வு. காலசக்கரம் ஒரு முறை பின்னால் சுழன்றால் எவ்வளவு நன்றாக இருக்கும். அப்படி மட்டும் நடந்தால் இது போன்ற தவறுகளை ஒரு நாளும் அவன் செய்ய மாட்டான். மனதளவில் மனைவியுடன் நெருக்க இருப்பது ஆணுக்கு எவ்வளவு முக்கியம் என்பது புரியும் போது காலம் கடந்து விட்டது. குறைந்தபட்சம் இதே ரீதியில் நாட்கள் கழியாமல் 10 நாட்களுக்கு முன்னால் அவளுக்கு திடீரென ஸ்ட்ரோக் வந்தது. உடனுக்குடன் மருத்துவ சிகிச்சை கிடைத்துவிட்டதால் இந்த அளவுக்காவது தனக்கு துணை இருக்கும்படி கடவுள் தன்னை அனுக்கிரகம் செய்தார். அதற்காக கடவுளுக்கு நன்றி சொன்னான். முழுவதுமாக குணமாகிவிட்டது. நாளைக்கு வீட்டுக்கு அழைத்து போகலாம் என்று டாக்டர் சொல்லிவிட்டார். யோசனையில் ஆழ்ந்து மறந்தே போய்விட்டான். நேரத்தை பார்த்து கொண்டான். மணி 12. அவளுக்கு ஊசி போட வேணும். எழுந்து நர்ஸு இருக்கும் கார்டரை நோக்கி சென்றான். நர்ஸ் வந்து தூங்கி கொண்டிருந்தவளுக்கு ஊசி மருந்து செலுத்தினான். எவ்வளவு கவனமாக போட்டாலும் விழிப்பு வந்து விட்டது அவளுக்கு. மன்னிப்பு கேட்டுக்கொண்டு குட் நைட் என்று சொல்லிக்கொண்டு நர்ஸ் சென்று விட்டாள். அவள் அவனை பார்த்தாள். அவன் அருகில் வந்து மெதுவாக போர்வையை போர்த்துவிட்டு பக்கத்திலே இருந்த படுக்கையில் படுத்து கொண்டான். அதுவரையில் வலுக்கட்டாயமாக அடக்கி வைத்திருந்த தூக்கம் அவனை தழுவி கொண்டது. அவள் பாதி தூக்கத்தில் விழிப்பு வந்துவிட்ட அவளுக்கு திரும்பவும் எவ்வளவு முயற்சி செய்தாலும் தூக்கம் வரவில்லை. உறங்கிக் கொண்டிருந்த அவன் பக்கம் பார்த்தாள். எந்த விதமான கலவரமும் இல்லாமல் அமைதியாக இருந்தது அந்த முகம். இப்போது இப்படி இருக்கிறானே ஒழிய 30 வருடங்களுக்கு முன்பு எப்படி இருந்தான்? மனைவி என்று ஒருத்தி இருப்பது நினைவுக்கு இருந்தால்தானே. ஏதாவது சொல்லப்போனால் சண்டை மாடு போல் முட்ட வருவான். திருமணம் ஆன புதிதில்
கல்யாணம் எல்லாரும் செய்து கொள்கிறார்கள், நானும் பண்ணிக்கொண்டேன் என்று சொன்னதை கேட்டு அவள் வியந்து போனாள். அவனுக்கு என்று விருப்பு வெறுப்புகள் இல்லையா என்று புரண்டு படுத்தபடி அவனை பார்க்கும்போது 30 வருடங்கள் அவனுடன் கழிந்த வாழ்க்கை கண் முன்னால் காட்சியாய் விரிந்தது. 30 வருடங்களுக்கு முன்னால் வாழ்நாள் முழுவதும் துணையாயிருப்பேன் என்று அவன் சொன்ன வார்த்தை முழுவதுமாக நம்பி அவனுடைய சுண்டு விரலை பிடித்து கொண்டு பின்னாலேயே நடந்து வந்தாள். கோத்திரம், ஜாதகம், படிப்பு, வேலை, குடும்பம், சம்பிரதாயம் எல்லாம் பார்த்து தந்தை அவளை அவன் கையில் ஒப்படைத்தார். எல்லா பெண்களைப் போலவே கணவன் தன்னை அபூர்வமாக பார்த்து கொள்வான் என்று கனவு கண்டாள். எவ்வளோ தூரம் பார்த்து கொண்டான் என்றான். அவனுடைய வார்த்தையை இம்மி பிசகாமல் அப்படியே கேட்டுக்கொள்ளும் வரையில் நன்றாகவே பார்த்து கொண்டான். அது வேண்டாம், இது வேண்டாம் என்று வாயை திறந்து சொல்வதே அந்த வீட்டில் மாபெரும் குற்றம். கணவன் போட்டதை சாப்பிட வேண்டும், வாங்கி வந்ததை உடுத்த வேண்டும், அவ்வளோதான். கணவனாகப்பட்டவன் மனைவிக்கு ஏதாவது வாங்கி வருவதே பெரிய சமாச்சாரம். இனி பெண்ணாக பிறந்தவளுக்கு வேறு எதுவுமே தேவைப்படுது என்று அந்த வீட்டில் எல்லோருடைய ஒருமித்த கருத்து. இன்னும் சொல்லப்போனால் மாமியார் வீட்டுக்கு வந்த பிறகு விருப்பு வெறுப்புகள் இருப்பதையே மறந்து விட்டிருந்தால் எத்தனை பேருக்கு நடுவில் இருந்தாலும் சரி வாய்க்கு வந்தபடி ஏசுவான். சில சமயம் தன்னையுற்றவர்கள் கணவனிடம் தன்னுடைய நிலையை பார்த்து எள்ளி நகையாடும் போது செத்து போய்விட்டால் நன்றாக இருக்கும் என்று கூட தோன்றும். அந்த நேரத்தில்தான் தாயாக போகும் செய்தி தெரிந்தது. 9 மாதம் சுமந்து பெற்றெடுத்த கை குழந்தையை பார்த்ததுமே தனக்கு மிகவும் பிடித்த ஜோதிர்மயர் என்று பெயர் சூட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். அவ்வளோதான். தான் ஏதோ மாபெரும் தவறு செய்து விட்டது போதவும், மாமியாரை அவமானப்படுத்தி விட்டதாகவும் மாமியார், மாமனார், நாத்தனார்கள் எல்லோரும் சேர்ந்து ஒன்றாக படையெடுத்து தாக்கினார்கள். போகட்டும், கணவனாவது தன்னை புரிந்து கொள்வான் என்று எதிர்பார்த்து அண்ணன் தம்பிகளுக்கு முன்னால் தன்னுடைய விருப்பத்தை வெளியிட்டாள். எரிமலை குழம்பாய் கொதித்தெழுந்தவன் தன்னுடைய தாயை விட தனக்கு யாரும் வசதி இல்லை என்றும் அறையில் இருந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு தாயிடம் அந்த நிமிடமே புறப்பட தயாராகிவிட்டான். தன் தந்தை மிரண்டு போய்விட்டார். மாப்பிள்ளையை கெஞ்சி சமாதானப்படுத்தி மகளுக்கு புத்திமைகளை புகுத்திவிட்டார். அன்று முதல் தன் மனம் எந்த உணர்வுகளுக்கு இடம் இல்லாதபடி ஜடமாகிவிட்டது. காலம் எதற்காகவும் நிற்கப் போவதில்லை. மாமியார், மாமனார் போய் சேர்ந்தார்கள். நாத்தனார்களின் போக்குவரத்துகள் குறைந்துவிட்டன. குழந்தைகள் பெரிய படிப்புக்கு வந்துவிட்டார்கள். மகளுடைய திருமணம், மகனின் படிப்பு, வேலை போன்ற பொறுப்புகளுக்கு நடுவில் தன்னை பற்றியே மறந்து விட்டிருந்தாள். ஆனால் குழந்தைகள் மறக்கவில்லை. தந்தையின் வாய் துடுக்குத்தனத்தால் தாய்ப்பட்ட அவஸ்தைகளை கண்ணார கண்ட அவர்கள் இருவரும் அவளுடைய ஆசைகள், விருப்பங்களை திரும்பவும் துளிர்க்க செய்தார்கள். அவள் கேட்டதையெல்லாம் அடுத்த நிமிடமே கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தினார்கள். தந்தை செய்யாத காரியத்தை தான் செய்து தாயை சந்தோஷமாக வைத்து கொண்டதில் அவர்கள் இருவரும் பூரித்து போனார்கள். கணவர் தீர்த்து வைக்காத விருப்பங்களை குழந்தைகள் தீர்த்து வைத்து கொண்டிருந்தார்கள். இதை விட தனக்கு என்ன வேண்டும்? மனமான பெருமையால் பொங்கி பூரித்து விட்டது. உறக்கத்தில் இருந்த கணவனின் பக்கம் எதிர்ச்சியாக பார்த்தால் அவ்வளோதான். திடீரென யதார்த்த உலகத்திற்கு வந்தால் இந்த 10 நாட்களும் அவன் பட்ட மனவேதனை அவன் முகத்தில் தெளிவாக தென்பட்டு கொண்டிருந்தது. ஸ்ட்ரோக் வந்த தன்னை பார்த்ததுமே அவன் முகத்தில் தென்பட்ட பதட்டம் கண்முனே தெரிந்தது. டாக்டரை தேடி ஓடியது. அவர்கள் சொன்ன மருந்து மாத்திரை வாங்குவதற்காக. இந்த வயதான காலத்தில் ஓட்டம் எடுத்து எல்லாம் நினைவுக்கு வந்தது. உண்மையிலே இதெல்லாம் தன் மீது அன்பு இருப்பதால் தானே? கன்னத்தில் யாரோ பலாரென்று அறிந்தல் போல் இருந்தது அவளுக்கு. அம்மா மற்றும் கூட பிறந்தவனை பேச்சை கேட்டு தன்னை துன்புறுத்தியதாக குற்றச்சாட்டாளே, அவள் மட்டும் செய்ததென்ன? மனம் அவள் செய்த குற்றத்தை குத்தி காத்தியது. 1 மாதம் முன்பு நடந்த நிகழ்ச்சி திடீரென நினைவுக்கு வந்தது. நல்ல வேலை இருந்த மகனுக்கு நல்ல வரன்கள் வந்து கொண்டிருந்தன. அன்று கல்யாண விஷயமாக பேசுவதற்கு 4 பெரிய மனிதர்கள் வந்திருந்தார்கள். அவன் அவர்களுடன் மரியாதையாக பேசி கொண்டிருந்த போது இடையில் புகுந்த தான் என்ன சொன்னான்? நீங்கள் சும்மா இருங்க, நான் சொல்லிக் கொள்கிறேன். உங்கள் வீட்டு பெண்ணை என் மகன் பண்ணிக்கொள்ள மாட்டான். மேற்கொண்டு பேசுவானாம். போய் வாருங்கள் என்று அவர்களை அனுப்பிவிட்டாள். அந்த நிமிடம் அவர் கண்களில் தென்பட்ட வேதனை இப்போது அவளை வருத்தி கொண்டிருந்தது. பெரிய மனிதர்களின் முன்னிலையில் இல்ல தலைவன் என்ற ஸ்தானத்துக்கு உரிய மரியாதையை கொடுக்க வேண்டிய தான் அவனை எள்ளி நகையாடுவது போல் நடந்து கொண்டாள். 4 பேருக்கு முன்னால் தன்னை ஏசி தன்னுடைய மனதை நோகடித்து விட்டான் என்று அவனை மனதில் திட்டிக் கொண்டாளே. அவள் மட்டும் செய்தது என்ன? திருமணம் முடிந்து 15 வருடங்கள் வரையில் அம்மா அக்காங்களை பேச்சை கேட்டுக்கொண்டு அவன் தன்னை துன்புறுத்தி வந்தான். அதற்கு பிறகு வந்த 15 வருடங்களும் குழந்தைகளின் ஆதரவு கொடுத்த துணிச்சலில் அவனை துன்புறுத்தி வந்திருக்கிறாள். தன்னை அவன் புரிந்து கொள்ளவில்லை என்று நினைத்தாலே தான் அவனை புரிந்து கொள்ள முயற்சி செய்தாளா? ஒருமுறை கண்களை மூடிக்கொண்டாள். திருமணம் நடந்த சமயத்தில் அம்மாவளி பாட்டி சொன்னது நினைவுக்கு வந்தது. புகுந்த வீட்டுக்கு புறப்பட்டு கொண்டதவனம் பாட்டி சொன்னார், தடி பெண்ணே, நீங்கள் இருவரும்
ஒட்டு சேர்த்த செடிகளைப் போல் ஒன்றாகிவிட்டீர்கள். எதிர்காலத்தில் இந்த தாய் செடியிலிருந்து ஒட்டு மரத்தை துண்டித்துவிட்டு பெரியவர்கள் போய் சேர்ந்து விடுவார்கள். மரமாய் வளர்ந்த நீங்கள் பல கிளைகளுடன் பூவும் பழவுமாக செழித்து வாழ்வீங்க. உங்களுடைய கிளையே வேறு ஒரு மரத்திற்கு ஒட்டு மரமாய் போய் சேரும். வேர்களை துண்டித்து கொண்டு அவர்கள் தனிமரமாய் வளர்ந்து வருவார்கள். முன்னோர்கள் போய் சேர்ந்தாலும் பின்னால் வருபவர்கள் பிரிந்து போனாலும் உங்களுடைய பந்தம் மட்டும் அப்படியே இருக்கும். கஷ்டமோ சுகமோ நல்லதோ கெட்டதோ நீங்கள் இருவரும் சேர்ந்து அனுபவிக்க வேண்டும். அதுதான் திருமண பந்தம். உண்மைதான். இந்த விஷயத்தில் தான் எப்படி மறந்து போனான்? திருமணம் நடந்தபோது அவனை அவனுடைய பலவீனங்களுடன் அப்படியே தன்னால் ஏன் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை? கடந்த 15 வருடங்களாக தான் எது சொன்னாலும் அப்படியே செய்து வருகிறானே, அதை ஏன் உணராமல் போய்விட்டால்? எல்லாவற்றையும் விட இந்த 10 நாட்களாய் தன்னை அவன்தானே கண்ணின் இமை போல் பார்த்து கொண்டு வருகிறான். மகளுக்கு மாமியார் வீட்டு கடமைகள், மகனுக்கு வேலை பொறுப்புகள், அவரவர் வேலை அவரவர்களுக்கு. தாம் இருவரும் மட்டும்தான் ஒருவருக்கொருவர். திடீரென்று அவளுக்கு எல்லாமே அவன்தான் என்று தோன்றியது. பாட்டி சொன்னது எவ்வளோ உண்மை. குழந்தைகளுக்கு அவரவர்களின் வீடும் குடித்தனவும் முக்கியம். தாம் இருவர் மட்டும் கடைசி வரையில் ஒருவருக்கொருவர் திரும்பவும் இந்த வாழ்க்கை ஒரு முறை பின்னால் போனால் எவ்வளோ நன்றாக இருக்கும். அப்படி மட்டும் நடந்தால் இனி அதுபோன்ற தவறு செய்யவே மாட்டாள். ஆவேசம் அடங்கி நிதானமாக யோசிக்கக்கூடிய பக்குவம் வந்தது. மறுநாள் காலை 10 மணி. இடம் அதே ஸ்பெஷல் ரூம். ஆஸ்பத்திரியில் பில்லை கட்டி வந்தவன் ஸ்டூல் மீது இருக்கும் மருந்துகளை பேக்கில் வைத்துவிட்டு அவள் அருகில் வந்து கையை நீட்டினான். எறும்பு போல் அவன் சேர்த்து வைத்த பணத்தை எல்லாம் ஒட்டுமொத்தமாக ஆஸ்பத்திரி கட்டிய போது அவன் முகத்தில் அமைதி களையவில்லை. பில்லை எவ்வளோ ஆச்சுங்க? மெதுவாக கேட்டாள் அவள். அவன் சிரித்தான். நீ திரும்பவும் என்னுடன் வருகிறாள். அதற்கு எவ்வளவு கொடுத்தாலும் குறைவுதான் என்றான். அந்த வார்த்தைகளை கேட்ட பிறகு அவள் அவனுடைய சுண்டு விரலை பற்றி கொள்ளாமல் மெதுவாக எழுந்து நின்று அவன் பக்கத்தில் வந்து நின்றாள். அதை பார்த்து அவன் அவளுடைய தோளை சுற்றிலும் கையை போட்டு நடத்தி அழைத்து சென்றான். பாதுகாப்பு தருவது போல் இருந்த அந்த அணைப்பில் கட்டுண்டவளாய் எந்த கவலையும் இல்லாமல் அவனுடன் சேர்ந்து நடந்தாள் அவள்.